வெல்கம் பேக். போன வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும். அதில் வெப்சைட் வச்சுட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் வெப்சைட் இல்லாமல் கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதை இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸிங் வெப்சைட் வச்சுட்டு பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீஷ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு வெப்சைட் எதுக்காக தேவை, அது எவ்வளோ ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் பற்றி ஒரு ஐடியா கொடுக்குறேன். அண்ட் ஃபோர்த், இந்த 3 விஷயங்களை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட், மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து தான் இந்த 4 பாயிண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீஷ் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். நீஷ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை ஃபிட்னஸ் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸ் வச்சுட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி உங்களோட ப்ராடக்ட் வந்து அது ரிலேட்டடாக சூஸ் பண்ணி அந்த அஃபிலியேட் லிங்க்ஸை கான்டென்ட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ட்ராவலராக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவல் ரிலேட்டட் நியூஸ் கூட எடுக்கலாம். லைக் வந்து ஒரு booking.com, அது வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங், இல்லை ஒரு ட்ராவல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சாஃப்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக தெரியும், நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நல்ல ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா சாஃப்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை டூல்ஸ் அந்த மாதிரி தீம்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் எடுத்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்து நீஷ் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட், வெப்சைட். ஓன் அ வெப்சைட். எதுக்காக வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பிஸ்னஸை லாங் டேர்மில் ஒரு ஒரு பெஸ்ட் செகண்டரி இன்கம் சோர்ஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் வச்சு ப்ரொஃபஷ்னலாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே அட்வைசபிள். ஏன்னா ஒரு ஒரு பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வந்து ஒரு பிளாகோ அந்த மாதிரி எழுதி பண்ணலாம். பட் அதை பண்ணுறத விட ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை அப்ரூவ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மூலயமாவும் இருந்தும் பணம் வரும். இல்லை வந்து உங்களுக்கு ஆட் ஸ்பேசஸ்க்கு உங்கள் வெப்சைட்டில் வந்து ஸ்பேசஸை வந்து நீங்கள் ரெண்டல் விடலாம், அது மூலயமா உங்களுக்கு பைசா கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர், நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்ரூவல் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு வெப்சைட் வச்சுட்டு பண்ணுறதோட மெயினான அட்வான்டேஜ். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா. அண்ட் மூணாவது, கான்டென்ட் ரைட்டிங் பற்றி ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ கான்டென்ட் ரைட்டிங் வந்து உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டட் கான்டென்ட்டை வந்து பெஸ்ட்டாக எழுதி உங்களோட வெப்சைட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ போஸ்ட் பண்ணும்போது இடையில உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது மூலயமா கஸ்டமர் உங்கள் ஆர்டிக்கலை படித்து உங்கள் ஆர்டிக்கலை படிக்கும் போதே அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் வந்து சூப்பராக உங்களால் எழுத முடியும். இது வரைக்கும் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங்கை எழுதுனது கிடையாது, கான்டென்ட்டை எழுதுனது கிடையாது, நான் ஜஸ்ட் மெயில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருந்தால் கூட கான்டென்ட் ரைட்டிங்காகவே செப்பரேட்டாக எவ்வளோ ஈஸியாக எஃபெக்டிவாக ஒரு ஃப்ரீ சோர்ஸஸை யூஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு வந்து டாபிக்ஸை வந்து எப்படி எடுக்கணும், டைட்டில்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றின பயம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஐடியா
கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த கான்டென்ட் ரைட்டிங் இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து எப்படி வாங்குறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனியில் அஃபிலியேட் லிங்க்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வெப்சைட்டை சூப்பராக ரெடி பண்ணி அதில் மினிமம் ஒரு 15 to 20 பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். இது இல்லாமையும் ஒரு 3லேருந்து 5 ஆர்டிகல் வச்சுட்டு கூட உங்களால் அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து அப்ரூவல் வாங்க முடியும். ஈவன் இது இல்லாமல் கூட வாங்கலாம். அது எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த மாதிரியான நிஷ் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் இல்லை ஃபர்தராக வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் பெஸ்ட் அட்வைசபிள் வந்து ஒரு 15 மினிமம் வந்து ஒரு 15 ஆர்டிகல்ஸ் வந்து உங்களோட பர்டிகுலர் நிஷில் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக அதை வச்சுட்டு உங்களால் ஈஸியாக அப்ரூவல் வாங்க முடியும். நிறைய தேர்ட் பார்ட்டி வெண்டராக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியோட வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஈஸியாக அப்ரூவல் கிடைச்சிடும். கண்டென்ட் ரைட்டிங் பற்றி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த 4 விஷயங்களை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 2 to 3 ஹவர்ஸ் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். பிகினிங் ஸ்டேஜில் நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலையும் அதே தான் திருப்பி சொல்லியிருக்கேன். பொறுமையும் டைமும் இருந்தால் தான் இந்த செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறதே வந்து ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டிங் தான். உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து ஒரு 70% யூஸ் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். 25% தான் மற்ற அந்த ஜிகினா வேலையெல்லாம். ஸோ 75% வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான். எங்கே இப்போ ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் நல்ல பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்களை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணால் தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குவேரா Q&A வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டாப்பான ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வந்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்டை வந்து வித்தின் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, இல்லை யூஎஸ்ல ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, இல்லை UK டார்கெட் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக உங்களால் குவேராவில் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த குவேரா இதை பற்றி செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் பின்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து இன்னைக்கு ரொம்பவே நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலயமாவும் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ பின்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் ஸ்லைடில் இருக்கிற இந்த லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களால் ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். answers.com ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் சிமிலர் டு குவேரா. அதனால answers.comமும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க்டின் உங்கள் ப்ராடக்ட் உங்களோட நீஷ்க்கு ஏற்ற மாதிரி லிங்க்டினையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரெடிட், டம்ப்ளர், ஸ்லைட் ஷேர் அண்ட் யூடியூப். ஸோ இதெல்லாம் வந்து லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து டெய்லி 1 or 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா medium.comன்றது வந்து ஒரு ப்ரீமியம் ஒரு பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம். வெப்சைட் நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ட்ரை பண்ணணும், நான் வந்து நல்ல கான்டென்ட் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா medium.comல போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ஆர்டிக்கல் எழுதி உங்களோட அந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அஃபிலியேட் ப்ராடக்ட் லிங்க் அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ வாங்கிட்டு நீங்கள் மீடியம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ரீமியம் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி SEO அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கொஞ்சம் நீங்கள் அப்படி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ SEO அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாமே பேரலாக நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப இதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க.
ஏன்னா நான் திருப்பி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபீல்டில் நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ அதோட 2 மடங்கு 3 மடங்கு இல்லை மல்டிபிள் மடங்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலயமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் பேமெண்ட் ப்ரூஃப்ஸை காமிச்சு உங்களை மோட்டிவேட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை பண்ண வைக்கணுன்றது கிடையாது. ரியல் டைம் ஒர்க் ஷாப் மாடலில் தான் வந்து இந்த ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ அதனால் ரியல் டைமாகவே ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, கான்டென்ட் எப்படி எழுதுறது, அதை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அது மூலயமா எப்படி மணி வர்றது, இதை வந்து ரியல் டைமாகவே இந்த சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது மூலயமா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you.